நியூ ஃபிலிம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் ஸ்ருதிகலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேட்டையனோட ப்ரிவியூ அண்ட் ஆடியோ லான்ச். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரிவியூ வந்து ரிலீஸ் ஆச்சு. 2 சூப்பர் ஸ்டார் வந்து இணைஞ்சி ஒரு நடிச்சு இந்த படம் வந்து பயங்கரமா ஒரு வெற்றி கொடுக்கும். அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிவியூல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பெருசா இந்த ரிவியூலும் கொடுக்கல. அதாவது 2 விதமான கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட உலகத்துல எத்தனை போலீஸ்காரங்க இருந்தாலும் நீங்க இந்த 4 பேர் மட்டும் ஐடென்டி ஆகிறதுல ஒருத்தரா வந்து நம்மளோட ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ரித்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஏன்னா அவங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்து அசால்ட்டா முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரிப்ளை கொடுக்க உடனே அதுக்கு அமிதாப் பச்சன் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்ப பெரிய பெரிய கொலை பண்றவங்களெல்லாம் இதெல்லாம் தப்பு தானே, என்கவுண்டர் பண்ணா அவங்க பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதுல இருந்தே தெரியுது இதான் கதை, இதை வச்சுதான் படம் ஃபுல்லா நகரப்போகுது அப்படின்றது. ஸோ இந்த கதையை எப்படி இயக்குனர் ஞானவேல் அவர்கள் எப்படி வித்தியாசமா எடுக்க போறாரு. ஏன்னா நிறைய கேஸ்டிங்ஸ் இதுல வந்து உள்ள வந்திருக்காங்க. எஸ்பெஷலி ஃபகத் ஃபாசில். நம்ம இப்போ ரீசெண்டா ஃபகத் ஃபாசிலோட ஃபேன்ஸ் பேஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். அவ்வளோ சூப்பரான ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இவங்க 2 பேரும் இணைஞ்சது விக்ரம்க்கு அப்புறம் கமல் கூட இணைஞ்சு பண்ணாரு. இப்போ பார்த்தா ரஜினி கூட இணைஞ்சு பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல காம்போவா இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து மஞ்சு வாரியர், அதுக்கப்புறம் ராணா வந்து பாகுபலியில வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆளா பார்த்தோம். இங்கே போலீஸ்காரராக தான் வர்றாரு ராணா. ஸோ மொத்தத்துல போலீஸ் பட்டாளம் இணைந்து ஒரு படம் இதை கொடுக்க போகுது அப்படின்னாலும் இதுல பெருசா இந்த ப்ரிவியூல பாத்தீங்கன்னா எந்த ரிவியூலும் கொடுக்காம வச்சதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் டீசர் வரும், இதுக்கப்புறம் ட்ரெய்லர் வரும். ட்ரெய்லர்ல கொஞ்சம் கதை வந்து நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்கும் இப்போ ரொம்ப பில்டப் இல்லாம சட்டிலா இந்த ப்ரிவியூ இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச் என்ன நடந்துச்சுன்னா கேட் நம்பர் 5, 6 உடைச்சிட்டானுங்க. அப்ப மொத்த ரசிகர் பட்டாலும் உள்ள விடலன்னு சொல்லிட்டு உடச்சே தீர்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பயங்கரமான இதை சொல்றேன்ல, ஆக்ஷன் பாத்துல இப்படி கையை முறுக்குனா அவருக்கு எலும்பு பாயுமோ இல்லையா, இங்க சூப்பர் ஸ்டார் பேரை சொன்னாலே நம்ம ஆளுங்கெல்லாம் குதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நேரு ஸ்டூடியம் அந்த சைடே பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாமு, அது மட்டும் இல்லாம அந்த கேட்டே உடைச்சிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் டிக்கெட் வச்சுட்டு உள்ள விடல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். ஆனா சூப்பர் ஸ்டார் கரெக்டா அவர் பிஃபோராவே என்ட்ரி ஆயிட்டாரு. அவரோட லான்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. ஸோ வேட்டையன் படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அக்டோபர் 10 we are waiting. வேட்டையனோட ப்ரிவியூ அண்ட் ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து கேட் நம்பர் 5, 6ல வந்து டிக்கெட்டோட கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட ரசிகர்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இது இல்லாம எல்லா கேட்லயும் போய் தப்பா போய் வேற நின்றுட்டு இருக்காங்க. இதுல நெரிச்சல்ல ஒரு கேட்டே உடஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட படங்கள் ஆடியோ லான்ச் ஆச்சுனாலே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும்னு. அப்போ நீங்க அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்டை வந்து அச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெளியிட்டு இருக்கணும். அப்ப இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 by 1 அவங்கள வந்து உள்ள விட்டுருக்கணும். இங்க அடிச்சுக்கிட்டு டிராபிக் ஆகி பத்தாத்துக்கு அங்க தண்ணி இருக்காது, ரெஸ்ட் ரூம் ரொம்ப தூரம் இருக்கும். நேரு ஸ்டுடியோ எத்தனை வாட்டி நாங்க பார்த்திருக்கோம். அவ்வளோ பெரிய கிரௌட்ல எங்க காத்து கூட வராது. எப்படிதான் நீங்க வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இந்த இயர்ல காலங்காலமா வந்து இதே மாதிரிதான் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட படங்கள்னாலே கூட்டம் வரும்ன்றது தெரியும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரீ பிளான் இல்லையோ லைகா ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பா எழுப்பப்படுது. அதனால பெரிய படங்கள் ஒரு பெரிய பெரிய ஆடியோ லான்ச் நடக்குது அப்படின்னா தயவு செய்து உங்க ப்ரொடக்ஷன் டீம் மூலமா கொஞ்சம் கரெக்டா டிக்கெட்ஸ் அடிச்சு கரெக்டா வந்து விநியோகம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்கள ஒண்ணு உள்ள விடுங்க. டிராபிக் வந்து இன்னைக்கு எத்தனை பேர் அந்த சைடு நேரு ஸ்டேடியம் வழியா போறவங்க எத்தனை பேர் டிராபிக் லைன் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு லேட்டா போனாங்கன்னு தெரியல. இன்னும் வேற ஈவெண்ட் வேற நடந்துட்டு இருக்கு. ரஜினி சார் வேற உள்ள வந்துட்டாரு. இதுக்கப்புறமும் ஆனா கூட்டம் அங்க வந்து தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அக்டோபர் 10 ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆகிறதும் நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் தான். இது மூலயமா வந்து நம்மளோட ஒரு டீசர் வருது, ப்ரிவியூ வருது, ட்ரெய்லர் வருது, எல்லாமே வருது தான். ஆனா இருந்தாலும் மக்களும் வந்து ரசிகர்களை ஒரு மரியாதை கொடுத்து நடத்துங்க அப்படின்றது ஒரு தாழ்மையான வேண்டுகோளா நாங்க கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.